கவின் ஒரு ஹேண்ட்ஸம் காய் வித் மெல்டிங் வாய்ஸ் அண்ட் அவன் கிட்டார் வாசிக்கிற ஸ்டைல். இது எல்லாத்துக்கும் மயங்காத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்கன்னு ஆடிட்டோரியமில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதை கேட்ட கன்யாவுக்கு கவினை பார்க்க ஆர்வம் இன்னும் அதிகமானுச்சு. டே 2 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனிச்சு. கவின் வந்து ஸ்டேஜில் நின்னார். கன்யாவை பார்த்து ஹாயாக சொன்னார். கன்யா முதல் முறையாக கவினை பார்த்தப்போ அவன் மனசுலேயும் அந்த காதல் அலர் அடிச்சுது, நிறைய குழப்பங்களோட. இவ்வளோ பொண்ணுங்களுக்கு நடுவில் நமக்கு மட்டும் ஹாய் சொல்கிறாரேன்னு கன்யா குழப்பத்தோட டே 2 ப்ரோக்ராமை நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. டே 3 கவின் ஆஸ் யூஷுவல் ஒரு ராக் ஸ்டார் மாதிரி ஸ்டேஜில் கலக்கிக்கிட்டு இருந்தார். கன்யாவை பார்த்து ஹாயும் சொன்னார். இந்த தடவை கன்யாவும் கவினை பார்த்து ஜென்டலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் சொன்னா. அதை பார்த்த கவினுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கத்தை விட அதிகமான ஸ்மைலோட ப்ரோக்ராமை எண்ட் பண்ணார். டே 1 கவின் கன்யா ரெட் காஸ்டியூம், டே 2 ஒயிட், டே 3 க்ரீன். இது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்? ஒருவேளை கிறிஸ்மஸ் தீமாக இருக்குமோ? இருக்கலாம். டே 4 கண்டிப்பாக வேறு காஸ்டியூமில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக காத்திருங்கள்.